அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு நெருங்கிய கூட்டாளியான ஜோசப் ஸ்டாலினிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜோசப் ஸ்டாலினை கொல்கத்தா மற்றும் ஒடிசாவுக்கு அழைத்து சென்று அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், இந்த விசாரணை குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜாஃபர் சாதிக்குடைய நெருக்கமானவர்களான ஜோசப் ஸ்டாலினை கொல்கத்தா மற்றும் ஒடிசா அழைத்து சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று ஆவடி காமராஜர் நகரில் உள்ள ஜோசப் ஸ்டாலினுடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து நுங்கம்பாக்கம் அழைத்து வந்து இடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில ஜோசப் ஸ்டாலினை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொல்கத்தா மற்றும் ஒடிசா சென்று அங்கு பல இடங்களுக்கு அழைத்து சென்று அந்த சம்பந்தப்பட்ட இவர் யார் யாரெல்லாம் சொல்றாரோ அவருடைய நேரில் சென்று அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆன்லைன் மூலமாக ட்ரேடிங் பிசினஸ் செய்து வரும் ஜாஃபர் சாதிக்குடைய பினாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில தான் ஜாஃபர் சாதிக்கு பினாமியாக செயல்பட்டு வந்த ஜோசப் ஸ்டாலினை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஈடுபட்டதாகவும் அதில் வாங்கிய சொத்துக்கள் குறித்தும் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு தற்போது கொல்கத்தா மற்றும் ஒடிசா சென்று அழைத்து சென்று அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கு அவருக்கு தெரிந்த நபர்கள், அதாவது யார் யாரெல்லாம் இந்த ட்ரேடிங் பிசினஸ்ல இருக்கிறாங்களோ அவங்க அனைவரையுமே விசாரணையில உட்படுத்தப்பட்டு அது மட்டும் இல்லாம அவரிடம் விசாரணை நடத்தி அவர்களிடம் இருந்து சொத்துக்களையும் மீட்பதற்காகவும், அது மட்டும் இல்லாம எவ்வாறு ஜாஃபர் சாதிக் மற்றும் ஜோசப் ஸ்டாலினை இவர்கள் இருவருமே நெருக்கமானார்கள், அது மட்டும் இல்லாம ஜோசப் ஸ்டாலினோட நீங்க எப்படி நெருக்கமானீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விசாரணை நடத்த இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதன் காரணமாக தான் ஜோசப் ஸ்டாலினை அழைத்து சென்று அங்க ஒடிசா மற்றும் கொல்கத்தால வைத்து விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து இவர் மட்டும் இல்லாம ஜோசப் ஸ்டாலின் மட்டும் இல்லாம இவருடன் சேர்ந்து இன்னும் 2-3 பேரையும் கைது செய்யும் நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஜாஃபர் சாதிக்குடைய பினாமியாக தான் ஜோசப் ஸ்டாலின் செயல்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.